கடவுளே, இந்த வீட்ல என் மாமியாக்காரி கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்திடு. முக்கியமான விஷயம், என் ஆத்தனாரு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். நான் வேண்டதை மட்டும் நீ நிறைவேற்றிட்டு, நான் வாரம் வெள்ளிக்கிழமை உன் கோயிலுக்கு வந்து நான் தேங்காய் உடைக்கிறேன். இது எங்க அத்தை மேல சத்தியம். ஏத்தே, இந்தாங்க சாமி பிரசாதம், தொட்டு கும்பிட்டுக்கோங்க. கொண்டா மர்மவளே, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுங்க அத்தை. எம்மி அடடே வானாத்து, உன்னை பத்தி தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு கிடந்தேன். பரவாயில்ல, நீயே வந்துட்டே, உனக்கு 100 ஆயுசு போ. அண்ணி, நீங்க வேண்டதுனாலே என்னவோ தெரியல, உடனே அண்ணிய பாக்கணும்னு நினைச்சேன், டப்புன்னு ஓடியாந்து நிக்க. சரி வரது வந்துட்டு போய் கை கால்லாம் கழுவிட்டு வா, வந்து சாப்பிடுவேன். அண்ணி, நான் வரும்போதே கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். சாப்பாடு எடுத்து வைங்க, வந்து சாப்பிடுறேன். என்னக்கா வரும்போது உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தியா? எது அந்த முக்கோடு கிட்டியா? நான் சொல்லலம்மா, நான் சொல்லவே இல்ல. காலையில இருந்து நானும் சோறு ஆக்குவான்னு பாத்துட்டு இருந்தா ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. அதான் ஒரே வயிறு பசிக்கு, அதான் அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடியாந்துட்டேங்க. ஏடி அங்கிருந்து குடுக்குடுனாடி ஓடியாந்த? ஏதாவது ஆட்டா கிட்ட புடிச்சு வர வேண்டியதானே? ஏமா என்னமா பேசுறீங்க? அங்க இருந்து நான் இங்க வரதுக்கு 100 ரூபாய் கேட்பாங்க, அதான் குடுக்குடுன்னு ஓட்ட முடிச்சு ஓடியாந்துட்டேன். இப்ப ஆட்டா காசு 100 ரூபாய் மிச்சம் தானே. ஏண்டி மக்கா, அம்மா மாரி நீயும் நல்லாவே தேறிட்ட. ஆமாமா, செல்லத்தாய் மூவல்ல, எப்படி இருப்பேன்? சரிதான், அண்ணி சாப்பாடுக்கு போறலாம், எடுத்து வச்சிருப்பா, போய் சாப்பிடுவோம் வா. தூங்கி ஏந்த உடனே ஆத்தா வீட்டுக்கு போகணும்னு மூக்கு வேத்துரும் போல. அதான் அங்க இருந்து இங்க சோத்துக்கு வந்துக்கிறா. சோறு ஆக்கிறதுக்கு பால் மாறிக்கினே ஓடியாந்துட்டாங்க. என்ன சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? வாங்குங்க, நான் என்ன 10 கையை வச்சிருக்கேன். நான் ஒண்டி தானே எல்லா வேலையும் செய்யணும். ஏந்திரிக்கணும், தண்ணி தெளிக்கணும், பெருக்கணும், வீடு தூத்தணும், துணி துவைக்கணும், ஏன கழுவணும், எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். உன் அம்மாக்காரி அங்கதானே உட்காந்து கிடக்கா சும்மா. சரி, காலையில இருந்து ஏந்து மருமாவை இவ்வளவு வேலை செய்யறாளே, கூட மாட ஏதாவது ஒத்தாசு கித்தாசு பண்ணுவனி ஏதாவது வராங்களா சொல்லு. என்ன சின்னமா, ஏன் இவ்வளவு கோவப்படுது? வயசானவங்க தானே, வீடு சின்னமா. ஆமா, வயசானவங்க. நான் என்ன அவங்கள ஆடி ஓடியா வேலை கேட்கிறேன்? எங்கன்னா உட்காந்து எடுத்து இஞ்சி பூண்டு ஏன்னா தக்காளி வெங்காயம் வெட்டி கொடுப்பாங்கன்னு தானே பாக்குறேன். ஏங்க இதெல்லாம் முடியல, காலங்காத்தால பக்கத்து வீட்டுல போய் சண்டை வாங்க மட்டும் முடியுதா உங்க அம்மாவில? ஏண்டி சின்னமா, அதெல்லாம் விடு சின்னமா, அவங்க வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசு பண்ணி இருக்கலாமா சொல்லு. ஆமா, நான் எது சொன்னாலும் என்னையே சொல்லுங்க. போய் உட்காருக்காங்க, சாப்பாடு கொண்டாரு. சின்னமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போங்க உங்க கதையெல்லாம் எனக்கு வேணாம். உங்க தங்கச்சி வந்திருக்கா பாரு, அங்க போய் சொல்லுங்க. என்ன சின்னமா, ராதிகா வந்திருக்கா? ஆமா, உன் தொங்கச்சி தான் வந்திருக்கா. போய் தலையில தூக்கி வச்சுக்கின்னு ஜிங்குன்னு குதிங்க. தங்கச்சின்னு எப்படி ஓட்டத்தை பாரு. வாமா தங்கச்சி, ஏதா மாப்பிள்ள வரல? இல்லண்ணே, அவர் காலையிலே ஆபீஸ் போயிட்டாரு, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏண்டி மக்கா, மாப்பிளைக்கு சரியான வேலைக்கு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தே, இப்ப என்ன ஒழுங்கா போயின்னு இருக்கிறாரா? அதிகமா கேக்குறேன். இப்ப மட்டும் எங்க ஒழுங்கா வேலைக்கு போறாரு? ஒரு வீட்டு ஒரு நாள் தான் வேலைக்கு போறாரு. ஒரு நாள் வேலைக்கு போனா ஒரு நாள் வீட்டுல இருக்கிறாரு. வேற என்னத்த பண்றது? சின்னமா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டா. அந்த வரேங்க. ஐ, எனக்கு பிடிச்ச பொங்கல். தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல் செஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு. அதுக்கு என்ன நாத்து, உனக்கு எவ்வளவு வேணாலும் போட்டு சாப்பிடு. பத்தலையா சொல்லு, நான் உடனே செஞ்சு கொண்டாரு. அண்ணி, இந்த ஒரு விஷயம் தான் அண்ணி, அங்க இருந்து இங்க நான் உங்களை தேடிக்கிட்டு ஓடியாந்தேன். இங்க பாரு மக்களே, உனக்கு என்ன சாப்பிடணுமோ சொல்லு, உனக்கு எது வேணாலும் நீ தயங்காம கேளு. உன் அண்ணி இருக்கால, உன் அண்ணி உனக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுப்பா, பாத்துக்க. சரிம்மா, என் அண்ணிய பத்தி எனக்கு தெரியாது. என் அண்ணி எப்பவுமே எனக்காக எதுவா இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. சரி நாத்து, 2 பேரும் புகழ்ந்தது போதும், ஆறிடு போது 2 பேரும் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க செஞ்ச பொங்கலே நெய் ஊத்தி நல்லா மணக்க செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல பொட்டுக்கல்ல சட்னி வச்சுக்கிறீங்க. டேஸ்ட் அடிப்பொலி போங்க. சின்னமா, ஏன் நின்னுட்டு கிடக்க? நீ உட்காந்து நீ சாப்பிடு. வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் பொறிமாவே சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பொண்ணு. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த இதுல மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கேன். போய் நல்லா கழுவிட்டு மதியத்துக்கு பிரியாணி பண்ணிடு. சரிங்க. நான் போயிட்டு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வரேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள செஞ்சு வச்சிடுறேன். ஏமா, என்ன நடக்குதுமா அந்த வீட்டுல? என்ன நடக்குது? நாம 2 பேரும் இங்க குத்துக்கலாட்ட உட்காந்து கிடக்கோம். இவங்க என்னடானா வராங்க போறாங்க, நம்மள கண்டுக்கவே இல்ல. சரி, என்னதான் வீடுங்க, என்ன கண்டுக்கல, உங்களையாச்சும் கண்டுக்கணும்ல. ஏமா, புது மருமவ தானே, கொஞ்சம் இடம் கொடுக்கலான்னு விட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க வீட்டு மேலதான் ஏறி உட்காந்துக்கணும், பாத்துக்கோங்க. இப்ப என்னடி என்ன செய்ய சொல்ற? உன் மருமவளை கூட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு கொஞ்சம் அடிக்க வைங்க. மருமவளே என்னத்த கூப்பிட்டீங்களா? மருமவளே, இந்த வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேன். நீங்க என்ன நடந்தாலும் என்ன போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் அதெல்லாம் நடக்கணும். நீங்க மட்டும் உன் இஷ்டத்துக்கு நடந்து கூடாது. என்னத்த, என்னாச்சு, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எமோ வந்தான். சரி, அவன் தான் வேலை விஷயமா இருக்கிறான். சரி, என்ன கண்டுக்கலன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணணும்? அவன் எத்தாந்து கொடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? இல்லத்தான், ஒரு மட்டன் எடுத்துட்டு வந்தாரு மதியம் சாப்பாட்டுக்கு. அதான் உங்களுக்கு தெரியும் நினைச்சு நான் மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன். தெரியும் தெரியாது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன இங்க நடந்தாலும் அது முதல்ல என்கிட்ட தெரிஞ்சாகணும். என்ன எடுத்துட்டு வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போகணும். என்ன கேட்டுதான் இந்த வீட்டுல நீ எதை பண்ணாலும் பண்ணணும் சொல்லிட்டேன். சரிங்க அத்தை, இதுக்கப்புறம் நான் அதே மாதிரி கேட்டு செஞ்சுக்கிறேன். கோல்முட்டி நாத்து, இதெல்லாம் ஓ வேலை தானா? உன்ன முத இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். ஏமா, மருமகளா எப்படி அடிக்க வேணுமோ சூதனமா அனுப்பி வச்சுக்குமா. நம்மள மிஞ்சி போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் ஏச்சமானி, நம்ம தான் வந்து அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், பாத்துக்கோங்க. சரி மக்கா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது சாப்பிடுறியா என்ன? ஏமா, எனக்கு வயிறு பசிக்குமா. அன்னிக்கிட்ட சொல்லி நல்லா புசுன்னு இட்லி சுட்டு கொண்டார சொல்லுங்க. மக்கா, நீ பசியே தாங்க மாட்டேன். இரு, உங்க அன்னிக்கிட்ட சொல்லி இது உடனே புசுன்னு இட்லியே சுட்டார சொல்றேன். சரிம்மா. மருமகளே, ஓ மருமகளோ, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, என் மோளுக்கு பாத்தீங்கன்னா வயிறு பசிக்கு. போய் இட்லி சுட்டு அது மேல நல்லா நெய்ய மணக்க ஊத்தி பொட்டுக்கல்ல சட்னி வச்சு ஒரு 10-15 இட்லியை கொண்டா. பாவம், அவ அங்க இருந்து வந்திருக்கால, அவளுக்கு ரொம்ப வயிறு பசிக்கா. சாப்பிடுவா, போய் வா, ஓடு. ஐயோ, 10-15 இட்லியா? உங்க மகன் தான் மட்டன் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு இல்ல பிரியாணி செய்ய சொல்லி. அப்புறம் எதுக்கு ஏத்த இட்லி எல்லாம்? கொஞ்ச நேரம் இருங்க, பிரியாணி செஞ்சு இறக்கிறேன், அப்ப மொத்தமா சாப்பிடலாம். அண்ணி, என்ன சொன்னீங்க? பிரியாணியா? அப்பின்னு
அப்படின்னா சரிங்க நீங்க பிரியாணி மொத்தமா வச்சு இறக்குங்க, நான் அப்பவே சாப்பிட்டுக்கிறேன். ஏமாக்கா இப்ப இட்லி சாப்பிடு, இப்ப ஒரு 10-15 இட்லி சாப்பிடு, இன்னும் கொஞ்ச நேரம் சென்று பிரியாணி நீ சாப்பிடுவேன். ஏமா வேண்டாமா, நான் ஒரே டைமா பிரியாணி சாப்பிடுறேன். ஏன்னா இப்ப இட்லி சாப்பிட்டா பிரியாணி கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன். இப்ப வயிறு காலியா வச்சுக்கிட்டாதான் பிரியாணி சாப்பிடும்போது நிறைய சாப்பிட முடியும், நல்லா சாப்பிட முடியும். இல்லைன்னா பிரியாணி எடுத்துன்னு வரும்போது என்னால சாப்பிடவே முடியாது பாத்துக்கோங்க. அப்படின்னா சரிமாக்கா நீ பிரியாணியே சாப்பிட்டுடு. போ மருமகளே போ, நீ போயிட்டு பிரியாணி செஞ்சு கொண்டா போ. சரிங்க அத்தை. அண்ணி அப்படியே தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுங்க. தயிர் பச்சடி இல்லைன்னா எனக்கு பிரியாணியே இறங்காது. சரி நான் இதை போய் பண்ணிடுறேன். குட்டி சாத்தா நீ தயிர் பச்சடி வேணுமா இல்ல? ஐயோ குட்டிச்சத்தா குடும்பத்துல வந்து உட்காந்துங்குதே. என்னன்னா அங்கேயே நிக்கீங்க, வாங்க. வாமா தங்கச்சி, எப்ப வந்த? என்ன நான் காலையிலே வந்துட்டேன், நீங்க தான் என்ன பார்க்கவே இல்ல, அவ்வளோ பிஸியா இருந்து வேலைக்கு போயிட்டீங்க. ஆமா பார்த்தா மட்டும் நான் எனக்கு சின்னுக்கும் சண்டையை தான் மூட்டி விட பாப்பீங்க. என்னன்னா நான் மாட்டு பேசிட்டு கிடக்க, நீங்க மாட்டு சைடுல திரும்பி நின்னுட்டு கிடக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி, ஏன் மாப்பிள்ள வரல? இல்லன்னா அவரு வேலை, நான் மட்டும் தான் அம்மா பாத்துட்டு போலான்னு சும்மா வந்திருக்கேன். சரி சாப்பிட்டியா? என்னம்மா தங்கச்சி வந்திருக்கல, சாப்பாடு கீப்பாடு கொடுத்தீங்களா என்ன? இல்லன்னா அண்ணி பிரியாணி செஞ்சுட்டு கிடக்காங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணி பிரியாணி செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்தோடனே அப்புறம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி சரி. ஏமாக்கா ஏன் வந்ததுல நின்று கிடக்கா, வந்து உட்காரு, கால் வலிக்கும்ல. இல்லம்மா இரு, நான் போயிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு வரேன். சரி சரி நீ போய் கை கால்லாம் நல்லா அலம்பு போ. எம்மா அண்ணன் வந்துட்டாருமா, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டலாமா? கேளுமாக்கா, உனக்கு என்ன நல்லா வேணுமோ அத்தனை கேளு. ஓடுறது தாவறது குதிக்கிறதுன்னு உனக்கு என்ன வேணுமோ நீ மாட்டு கேளு. எம்மா நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கல, அண்ணன் கிட்ட சொல்லி 2 பட்டுப்பாடம் எடுத்துக்குவேன், 4 சுடிதார் எடுத்துக்குவேன். என்னமாக்கா 2 பட்டுப்பாடம் சொல்லிட்டு கிடக்க, ஒரு 4-5 பட்டுப்பாடி தான் எடுத்து வச்சுக்கே. அப்படியே சொல்றீங்க? அம்மா அண்ணன் கிட்ட தள்ளுக்க பேசி எப்படியாவது கடைக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆமாண்டி, நீ நானும் அண்ணன் 3 பேரும் போய் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து போறோம். அடி பாவீங்களா, அதுக்குதான் ஆத்தாவும் அவளும் காண கட்டின அழியறீங்களா? என் பாக்கெட்ல இருக்கிற காசை உருவாத விட மாட்டீங்களே. அண்ணி கூட்டிட்டு போலாம், இல்லனா சந்தேகம் வந்துடும். பொடி கூறுகட்டவளே, உன் அண்ணி வந்தா ஒண்ணுமே வாங்க முடியாது பாத்துக்க. ஒரு புடவை கூட எடுக்க முடியாது, இல்லனா 100 ரூபாய் பொடிய 50 ரூபாய் சுடிதார் நீ எடுத்து மாட்டணும் பாத்துக்க. ஓ இதுதான் விஷயமா? சிக்குவனா சில்லுவண்டு என்னமா சொல்றீங்க? அம்மா உன் அண்ணி கறிக்கு தெரியாததா உன் அண்ணனை கூட்டிட்டு சும்மா ஹாஸ்பிடலுக்கு போற மாதிரி போகும். சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே கேப்போம். சின்ன பொண்ணே, நான் ஒரே விஷயம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன வசந்தி, என்ன விஷயம் அது? சின்ன பொண்ணே, உன் மாமியாக்காரி ஏதோ 3 பவுன்ல நெக்லஸ் எடுக்காங்களாமே, உண்மையா அது? ஆமாண்டி வசந்தி, உனக்கு யார் சொன்னது? அடியே ஊரெல்லாம் அதேதான் பேச்சு. வசந்தி, எங்க வீட்டுக்காரர் ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா 2 பவுன்ல உனக்கு செயின் எடுத்து தந்துட்டு மீதி காசை செலவுக்கு பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? ஆத்தாலும் அவளுக்கு எப்படி தெரியுனே தெரியல வசந்தி. மூக்கு தரவு பிடிச்சி அந்த காசு 1 ரூபாய் இல்லாத எல்லாத்தையும் பிடிங்கனாலும் பாத்துக்க. அந்த காசு எடுத்துதான் 3 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டுக்குன்னு சுத்தி சுத்தி வந்துக்குது இந்த மாமியா கேள்வி. ஓ அப்போ புருஷன் ஏமாத்திதான் வாங்கி போட்டுருக்கா? ஓ இவங்க 2 பேரும் என்ன பத்தி தான் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. இது சின்ன பொண்ணு, உன் மாமியாக்காரி உனக்கு பின்னாடி தாண்டி நின்னுட்டு கிடக்கா, நம்ம 2 பேரும் பேசতে ஏதோ ஒட்டு கேட்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்டி வசந்தி, நான் பேசுறதெல்லாம் அந்த மாமியா கேள்வி ஒட்டு கேட்டுட்டு கிடக்கு. நான் பேசுறதெல்லாம் நீ ஆமா ஆமான்னு போற, வேற எதுவுமே பேசாத. வசந்தி, என் மாமியை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க தேடி எடுத்தாலும் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கவே மாட்டாங்க பாத்துக்க. தங்கம்னா தங்கம், 10 மாசத்து தங்கம். என்ன இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுறாளே, வேற என்ன நல்லா பேசுறான்னு காது கொடுத்து கேப்போம். ஏன் வசந்தி, உன் மாமியா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவா? சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி என்ன காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு விடுவா. போய் தண்ணி தெளிய பெருக்கு வாச பேருக்கு சாப்பாடு செய், கோலம் போட்டு டீ கொண்டு அது இது லொட்டு லுசுக்குன்னு சொல்றதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சுன்னு பாத்துக்க. ஏக்கோ, ஆனா நான் பொய் சொல்லக்கூடாதுக்கா. ஏன் மாமியாக்காரி அந்த மாதிரி கிடையாது. காலையில 10 மணிக்கு எந்திரிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சு எத்தே நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டா போதும், உடனே பெட் காஃபி எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்து கொடுப்பாங்க பாத்துக்க. அடிப்பாவி, நான் எப்ப உன்னை 10 மணிக்கு எந்திரிக்க சொன்னேன்? 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போடு வாசத்தையிலேன்னு சொல்லிட்டு எழுப்புன்னு எழுப்பவனே. இருந்தாலும் நம்ம மருமவை ஏன் வசனி கிட்ட நல்ல விதமா சொல்லிட்டு கிடக்கா? ஒருவேளை நல்லவளா இருப்பாளோ இல்ல கெட்டவளா இருப்பாளோ, இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அவ என்னதான் பேசுறான்னு முழுசா ஒட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா வசந்தி, என் மாமியார் பத்தி ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. என் மாமியாருக்கு நானும் ரொம்ப உசுறு. சின்ன பொண்ணு, உன் மாமியா எந்த சண்டையும் போடாதோ? இல்லடி வசந்தி, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து சண்டை போடாது. என்ன அப்படி வச்சு பாத்துக்குவாங்க. ஆனா இந்த ஊருக்குள்ள வசந்தி, ஆனா பாக்குறவங்க எல்லாரும் எனக்கு எங்க மாமியாருக்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, நாங்க 2 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. வசந்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ கேட்டா கேளு, கேட்காட்டி போ. இப்ப கூட எங்க மாமியாரு எனக்கு 3 பவுன்ல நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கு. எதுக்கு சொல்லு? எதுக்கு? தூக்கி கீழே போடுறதுக்கா? எல்லாம் எனக்கு தான் எடுத்து வச்சிருக்கு. இவளுக்கு நான் பார்த்து நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன். இவளுக்கு கடைக்கு போய் 3 பவுன்ல நெக்லஸ் செட் வந்து வச்சிருக்கேன். இவ புத்திய காமிச்சிட்டாலே. இவ என்னதான் சொல்றானே கேப்போம். இப்ப ஏதாவது நம்மள பத்தி குறை சொல்லுவா, அப்ப உடனே டக்குனு முன்னாடி போய் நின்னு 4 சம்ட்டு வேண்டாம். வேற என்ன சொல்றானே கேப்போம். சின்ன பொண்ணு, உன் மாமியார் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டு இங்க தான் நின்னு கிடக்கு. எங்கனா போயிட்டு கீழே போகுது. வசந்தி, அது முழு கதையை கேட்காத, போவாது. இங்க தான் நின்னுட்டு இருக்கோம், முழுசா கேட்டுட்டு தான் போவோம். வசந்தி, அவர்கிட்ட சொல்லிருக்காங்க, நாத்தனர் கூட கிடையாது, என் மருமவளுக்கு தான் இந்த 3 பவுன் நெக்லஸ் அப்படின்ட்டு. வசந்தி, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஊர் முழுக்க தெரு முழுக்க என் மாமியார் நல்லவன்னு சொல்லிக்கின்னு சுத்தி வரப்போறேன். இப்படி ஒரு மாமியார் கிடக்க கொடுத்து வச்சிருக்கணும். 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த மாமியார் தான் மாமியாரா வரணும்னு நான் வேண்டி இருப்பேன். என் மருமவ இவ்வளவு நல்லவளா? நான் எல்லாருக்கும் முன்னாடி என் மருமவ கெட்டவ திமிர் பிடிச்சவன் சொல்லிட்டு நான் எத்தனைட்ட சொல்லி வந்திருப்பேன். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காத. நான் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஒரு குறை சொல்லாம நல்ல விதமாவே சொல்லிட்டு கிடக்கா. என் மருமவ ரொம்ப நல்லவ. இத்தனை நாள் இது கூட தெரிஞ்சுக்காம இருந்துட்டுனே நான் ஒரு பாவி.
சின்ன பொண்ணு உன் மாமியாரும் வராங்க. என்னடி வசந்தி, வீட்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டியா? மருமவளே, என்னத்த கூப்பிட்டீங்களா? என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சோவலா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமவளே. என்னத்த இது? மருமவளே, உனக்கு தான் இந்த நெக்லஸ், உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். அதான் உன்கிட்ட எடுத்து வந்து கொடுக்கற, வாங்கிக்கோ. என்னத்த என்னால நம்பவே முடியல. மருமவளே, உன்னை பத்தி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இந்த நெக்லஸ் நீயே போட்டுக்கோ. எத்த உங்க கையால இந்த நெக்லஸை நீங்களே எனக்கு போட்டு விட்டுருங்க. அட கடவுளே, அழாத மருமவளே, அழாத. எத்தே இது ஆனந்த கண்ணீரத்தே, ஆனந்த கண்ணீர். மருமவளே, இந்த வசந்தி நம்ம ரெண்டு பேருமே உருத்து உருத்து பாத்துட்டு கிடக்கா. கண்ணு வச்சிட போறா. மருமவளே, கல்லடி கூட பட்டாலும் படலாம், ஆனா இந்த கண்ணடி தான் படவே படக்கூடாது. எத்தே ஒரு நிமிஷம் இருங்க. வசந்தி ரொம்ப தேங்க்ஸ். நீ வரலினா இந்த நெக்லஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. எல்லாம் உன்னாலதான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, பரவாயில்ல. சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எத்தே எதனா சாப்பிடுறீங்களா? டீ, காபி, ஜூஸ்? மருமவளே, டீ, காபி, ஜூஸ் இதெல்லாம் வேணாம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கிளம்பணும் மருமவளே. மட்டன் பிரியாணி செய்யணும். ஓகே அத்தை, உங்க விருப்பப்படியே செஞ்சிடுறேன்.